வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் நாம் இப்போ நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் நான் ரொம்ப ஜென்யூனாக சொல்கிறேன். சர்வீசஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக ஜென்யூனாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சரோடு தான் உங்களுக்கு சர்வீசஸ் கொடுக்குறோம். ஏகப்பட்ட சர்வீஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா தெரிஞ்சிடும். உங்கள் மேரேஜ் மேட்சிங், உங்கள் பர்சனல் ப்ரிடிக்ஷன், ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணுறது, ப்ளஸ் உங்களுக்கு கரியர் பற்றி நிறைய சப்ஜெக்டாக பிரித்து வச்சுருக்கோம். இது எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டட் கிடையாது. டீமாக ஆஸ்ட்ராலஜிஸ்ட் தான் பர்சனல் சார்ட்டை செக் பண்ணி தான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறோம். இப்போ நம்ம நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசி. நவம்பர் மாதம் மேஷம் அப்படிங்கிற ராசியை பார்த்தோம்னா, நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நவம்பரில் எல்லா டிரான்சிட்டையும் டோட்டலாக அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் இந்த குரு அதிசார பயிற்சி மேஷத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வருது. சனி எண்டில், மந்தோடைய எண்டில் வக்ர நிவர்த்தி, அது மறுபடியும் பேக் டு ஃபார்ம் மாதிரி வந்துடும். சரி, குரு சப்போர்ட் பண்ணுறாரு, சனி கொஞ்சம் பலகீனமான பொசிஷனை வச்சுப்போம். மற்ற டிரான்சிஷனில் மேஷம் பார்த்தோம்னா முக்கியமான ஒரு பிளானட் சூரியன். அவர் நீச்சம், பட் நீச்ச பங்கம் அப்படின்னு எடுத்துப்போம். சுக்கிரன் மூல திரிகோணத்தில் உங்களுக்கு 7th ஹவுஸில் பலமாக இருப்பார், மாதம் முழுக்க இருக்கார். புதனும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல. செவ்வாய் உங்கள் ராசிநாதன், பட் 8th ஹவுஸில். இப்போ மேஷம் அப்படின்னு தனியாக எடுத்தோன்னா, இந்த மாதம் உங்களுக்கு த மோஸ்ட் ஃபேவரபிள் பிளானட் எது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னா, குரு தான் பண்ணுவார். செவ்வாய் 8th ஹவுஸ்லேருந்து இது எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் லைஃப்பில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருந்ததுன்னா, இந்த முறை அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியத்தை அந்த செவ்வாய் கொடுப்பார். அப்போ குரு, இந்த பக்கம் செவ்வாய், இது ரெண்டும் தான் உங்களுக்கு நீங்கள் சந்திக்கிற வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு துணை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புதன் ஒரு சின்ன சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணுவார். இப்போ உங்களுக்கு சுக்கிரன் ஃபைனான்ஷியலாக தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு சுக்கிரன் ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி இருக்குது. இதான் மேஷம். இப்போ நான் ஒவ்வொரு பிளான்ட்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன். மேஷம் பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் 2025 கிட்டத்தட்ட வருடத்துடைய கடைசி இதில் வரும். ஓகே, இப்போ என்னென்னா, ஒரு கரியர், ஜாப், ப்ரொஃபஷன் அப்படின்னு மட்டும் எடுத்துப்போம். அது இந்த நவம்பர் மாதம் ஃபேவரபுளாக இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு தொழில் இருக்கீங்க, ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா, சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருடைய மனநிலையும் எப்போ மாறும், எப்படி மாறும், மாறுமா மாறாதா, ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை சேஞ்ச் நடக்குமா நடக்காதா, ப்ரெஷர் குறையுமா குறையாதா, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இந்த மேஷம் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு சிலருக்கு அதே மேஷ ராசியில் நான் சொல்லியிருக்கேன், 2ஆம் சுற்று 7 சனி, அது முதல் சுற்று, 3ஆம் சுற்று பிரிச்சுக்கலாம். அப்போ ஒரு சிலருக்கு அந்த 7 சனி நடந்தாலும் தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா அப்படியே ஓரளவுக்கு கொண்டு போயிடும். பெரிய லெவலில் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஓவராலாக ஹெல்த்து, ஜாபு, மணி, ஃபேமிலி ஒரு மாதிரி ஒரு மனநிலைன்னு வச்சுப்போமே, ஒரு மாதிரி ஒரு அதிருப்தியாக இருக்குது, சம்டைம்ஸ் திருப்தியாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். நவம்பர் மாதம் நார்மலாக போகிற லைஃபுக்கு ஏதாவது பங்கம் இருக்கா அப்படின்னு நம்ம முதல்ல செக் பண்ணலாம். நார்மலாக போகிற லைஃப்பில் பெருசாக பிரச்சனைகள் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், தானாக எதுவும் பிரச்சனை வரல. சரி, ஏதாவது முயற்சி பண்ணால், நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், அது நடக்குமா? அதுக்கு ஒரு பலன் இருக்கா? மேஷ ராசி பெருசாக கண்ணுக்கு தெரியல. குரு உங்களை எஃபர்ட் வேணால் போட வைப்பார், பாசிட்டிவாக யாராவது மோட்டிவேட் வேணால் பண்ணுவாங்க. ஆனால் ரிசல்ட்டை கொடுக்கணுன்னா உங்களுக்கு 8, 12 க்ளீனாக இருக்கணும். 8th ஹவுஸ் அப்டக்கல்ஸ், 12th ஹவுஸ் உங்களுக்கு போட்ட அந்த எஃபர்ட், அது ரிசல்ட்ஸ் அது ரிட்டர்ன் எடுக்குமா அப்படின்னா எடுக்காது. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு பேஸ் இருக்குது. அதனால் நவம்பரில் பெரிய ஐடியா வச்சுக்காம இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணணும்னு நினச்சா ப்ராப்ளம் இல்லை. ஃபேமிலி லைஃப்பில், இல்லை ஒரு கல்யாண முயற்சியில், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் எப்படி போகும்?
இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் நவம்பரில் சூப்பராக இருக்கும். ஏன் தெரியுமா? 2 சுவர்களில் ஒன்று குரு, இன்னொன்று சுக்கிரன், 2 பேரும் பலமாக இருப்பாங்க. 2 பேரும் பலமாக இருப்பாங்கன்னா பேசும் பொழுது, பழகும் பொழுது அந்த உறவில் ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தம், அது ஒரு மாதிரி ஒரு இனிமையாக ஃபீல் பண்ண வைக்கும். ஈவன் கணவன் மனைவி கூட நல்ல ஒரு அன்போட நல்ல ஒரு ஒற்றுமையோடு இருக்கிற வாய்ப்பை அது உருவாக்குது. என்ன சண்டை போட்டாலும் மறுபடியும் அது ஒரு சமாதானத்துக்கு கொண்டு வந்துடும். இப்போ உறவு, திருமணம் நான் சொல்லலை, ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் இது கிளியராக இருக்குது. மேரேஜை பண்ண முயற்சி எடுத்தால் நல்லா வருமா? இன்னமும் ஏதோ தடை இருக்குது. அது மேரேஜ் வரைக்கும் பேசலாம், பட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் பெட்டர். அடுத்தது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் ஒரு சேலஞ்ச் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணணுன்னா நவம்பர் 2025 சூப்பராக இருக்குது. நான் அப்படி ஜஸ்ட் லைக் தட்டெல்லாம் வின் பண்ண விரும்பலை. ஐ வாண்ட் டு ஃபேஸ் அ டஃப் சேலஞ்ச் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்குன்னு அர்த்தம். ஸோ சவால் இருக்குது. அந்த சவாலை ஜெயிக்க முடியுமா? குரு பலம் இருக்குது, சுக்கிரன் பலம் இருக்குது, செவ்வாய் புதனோட சேர்க்கையில் இருக்குது. ஜெயிக்கக்கூடிய எல்லா விதமான வலிமையும் கூட இருக்குது. ட்ரை பண்ணலாம் வித் ஆல் ப்ரேயர்ஸ். பெண்கள், இல்லத்தரசிகள், இவங்களுக்கு பர்டிகுலராக எப்படி இருக்கும்? மேஷ ராசி. நான் அந்த செகண்ட் ஹவுஸ், அந்த குடும்பம், அந்த 8, அந்த 2, 8 இதை மட்டும் நான் பர்டிகுலராக செக் பண்ணி பார்க்கும்போது, ப்ளஸ் சுக்கிரன், மனைவி அல்லது பெண்கள், குடும்ப தலைவிகள் அப்படின்னு நம்ம தனியாக பார்க்குறோம். அது செக் பண்ணும்போது இந்த மாதம் பொருளாதாரம் ஓகே, வீட்டுக்கு தேவையான வசதி, வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம், வீட்டுக்கு தேவைகள் பூர்த்தி நல்லா இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அது கூட பரவாயில்ல, நாட் பேட், அது கூட நல்லா இருக்குது. 2 பேருக்கும் ஒரு ஈர்ப்பு, ஒரு ஒற்றுமை நல்லா இருக்குது. வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஹெல்த்து சின்னதாக தெரியுது, பெருசாக இல்லை, சின்னதாக ஏதோ ஒரு ஹெல்த்தில் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வருஷம். நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க. அது வீடு வாங்குறதா, ஜுவல்ஸ் பற்றியா, இல்லை ஃப்யூச்சர் பற்றியா, இல்லை ஃபேமிலி பற்றியா, ஏதோ ஒன்று யோசிக்கிறீங்க. அதுக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதம் நீங்கள் அதை கடந்து வரணும். ஹெல்த்து, மேஷராசி. இந்த நவம்பர் 2025 2 விஷயம் கவனமாக இருந்தால் நல்லது. எதெல்லாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். 8ல் செவ்வாயும் புதனும் சேர்ந்துருக்கு. செவ்வாய் உங்கள் ராசிநாதன். உங்கள் ராசிநாதனே செவ்வாயாக இருக்கிறதுனால அது 8ஆம் இடத்துல மறைஞ்சு அது ரூலிங்கும் இருக்குது, அது புதனோடையும் இருக்குது. டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப யோசிச்சுடுங்க. அவசரப்பட்டு ஒரு முடிவை வேகமாக கோபத்தில் அவசரப்பட்டு எடுக்காமல் கொஞ்சம் யோசிச்சு எடுத்தீங்கன்னா நல்லது. 2வது ஹெல்த்தில் பர்டிகுலராக சொல்கிறேன். தலைப்பகுதி, ஹெட்டு, தலைப்பகுதி, அதுக்கு அடுத்தது இடுப்பு, முதுகெலும்பு, மசில் பெயின், இது ரிலேட்டடாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. குறிப்பாக ட்ரைவ் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, படிக்கட்டு ஏறுறீங்க, ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க, உங்கள் சாப்பாடு, தூங்குறது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் பெட்டர். சனி 12th ஹவுஸில் இருக்கிறதுனால பர்டிகுலராக 2 வீலர் கொஞ்சம் வேகமாக ஓட்டுறதை தவிர்க்கலாம். வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட்டை அவசியமாக போட்டு போங்க. உங்கள் கூட யாரையாவது நீங்கள் போகும்போது நீங்கள் கொண்டு போனாலும் கூட்டிகிட்டு போனாலும் அவங்களுக்கும் ஹெல்மெட்டை கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா அந்த சனி 12th ஹவுஸில் இருக்குது. அதனால் ஆபத்தாக ஒரு விஷயத்தை ட்ரைவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. மொத்தத்தில் மேஷராசி சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 60+, 70+, 80+. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் உங்களுக்கு எல்லாமே ஒரு கிஃப்டட் லைஃபாக கொடுத்துருக்காருன்னா என்ஜாய் பண்ணுங்கள், தேங்க் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் ஒருவேளை உங்கள் மனசில் நாங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், நாங்கள் சும்மா இருக்க விரும்பலை அப்படின்னா ஒரு கன்சல்டன்ட் சர்வீஸாக ஏதாவது நீங்கள் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் ஏன் நான் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மந்த்லோடைய ட்ரான்சிஷனில் இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட்டான டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ப்ளஸ் ஜென்ரல் லைஃப்பை நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்க முடியும்னு நான் சொல்கிறேன். ஓவராலாக மேஷராசி நவம்பர் மந்த் கோ வித் த ஃப்ளோ. அது வாட்டில் போகுது, நீங்கள் வாட்டில் அப்படியே பயணம் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ஒரு கருத்து, அதாவது ஜென்ரல் டிரான்சிஷனை பேஸ் பண்ணி நான் எவ்ரி மந்த்தும் அந்த ராசிக்கு ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். ரொம்ப வருஷமாக கொடுக்குறேன்.
உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையில் நான் தொடர்ந்து செய்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரீசனாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக வந்து லாஸ்ட்டு 90 டேஸை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். அதையும் இதையும் கம்பைன் பண்ணிக்கங்க. உங்கள் ராசி, லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் தசா புக்தி, இதை தெளிவாக நீங்கள் ரீடிங் எப்போவுமே எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு மருத்துவரை சந்திக்கிறீங்கன்னா உங்களுடைய ரிப்போர்ட் வச்சுருப்பீங்க. சுகர் என்ன, பிபி என்ன, உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் தான் அதோடைய ரிப்போர்ட் வச்சுருப்பீங்க, அதோடைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி தான் ஆஸ்ட்ராலஜின்றது. உங்கள் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரம் மாறவே மாறாது. உங்கள் ராசி மாற போகிறதில்ல, உங்கள் லக்னம் மாற போகிறதில்ல, தசாப்தி மட்டும் மாறிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்றது ஒரு அப்சர்வேஷன் பார்க்கலாம். ப்ளஸ் இப்போ நான் கொடுத்த இந்த வீடியோவோட நீங்கள் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப், முதல்ல உங்கள்கிட்ட ஒரு ஹாரோஸ்கோப் இருக்கணும். எல்லாருக்கும் முதல்ல அவங்க யார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வேணும்ல, அதான் சார்ட்டு. ஹாரோஸ்கோப் சார்ட்டுங்கிறது என்ன, உங்களுடைய அந்த கர்மாவுடைய ஒரு அடையாளம். இப்போ நமக்கு ஒரு ஐடி கார்டு இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஆஃபீஸ் ஐடி கார்டுன்னு ஒன்று இருக்கும். நமக்கு வந்து நார்மலாக நம்ம எந்த நாட்டை சேர்ந்துருக்கோமோ அதுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கும். அந்த மாதிரி தான் ஹாரோஸ்கோப்ன்றது உங்களுடைய பிறப்பு, அந்த பிறப்புலேருந்து வரக்கூடிய விதி, அதுலேருந்து வரக்கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், என்னென்ன உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன மாற்றங்கள் எந்தெந்த தசா புக்தியில் மாறப்போகுது, டிரான்சிஷன் எப்படி மாறுது, அந்த ராசிக்கு எப்படி அதை எமோஷனாக எடுத்துக்க போகிறோம், அந்த லக்னத்துக்கு அது விதிப்படி என்ன வேலை செய்ய போகுது, இந்த டோட்டல் காம்பினேஷன் தான் ஹாரோஸ்கோப். அந்த ஹாரோஸ்கோப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதாக நான் சொல்கிறேன். அதை வந்து இப்போ எல்லாரும் முன்னாடிலாம் புக்கு நோட்டெல்லாம் எழுதினோம். இப்போ எல்லாமே சாஃப்ட் காப்பி, அப்படியே மொபைலில் ஒரு பிடிஎஃபாக இருக்கும். எடுத்திங்கன்னா ஃபுல் பேஜ் ஓப்பன் ஆகும், ரீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு என்னென்ன யோகா இருக்குன்னு அப்பப்போ பார்க்கலாம். ப்ளஸ் அந்த ஹாரோஸ்கோப் சார்ட் அப்படி பார்க்க நிறைய விஷயங்கள் புரியும். நான் நிறைய லேர்ன் ஆஸ்ட்ரோலையும் அதுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா அது ரிலேட்டாக அந்த வீடியோவை செக் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம். வாஸ்து, நியூமராலஜி, ஜெம்மாலஜி, என்ன லக்கு உங்களுக்கு. ரெமெடிஸ் நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ரெமெடி இருக்கா இல்லையா? ஒரு ரெமெடிங்கிறது பலிக்குமா பலிக்காதா? கண்டிப்பாக பலிக்கும். பலிக்காமல் எதுவுமே போகாது. உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு மாற்று வழி இருக்குது, மாற்று கருத்து இருக்குது, ஒரு மாற்று மருந்து அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது யார் சரியான முறையில் கையில் எடுத்து அந்த முறையை கையாண்டு அதை செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அது பலிக்கும். எல்லாருக்கும் அது பலிக்குமானா அவங்கவுங்க செய்யறதை பொறுத்து. சரி, இந்த ரெமெடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யந்திர மந்திர தந்திர, யந்திர மந்திர தந்திர, அதுக்கப்புறம் ஹௌஷத அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ரத்தின அப்படின்னு ஒன்று இருக்குது, யக்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. மொத்தம் 6 விதமான பரிகாரங்கள் இருக்குது. இந்த 6 விதமான பரிகாரம் எல்லாரும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஈடுபாடு வேணும், அதை புரிஞ்சுக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு பெரிய வேலை. பட் எளிமையாக பண்ணுறதுன்னு சிலது இருக்குது. இப்போ கடவுளை வணங்குறது, ஒரு கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது எளிமையான பரிகாரம். அது அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்புக்கு நடக்கக்கூடிய அந்த தசாபுதியை கரெக்டாக செக் பண்ணி, அந்த கரண்ட்டு டிரான்சிஷனை கரெக்டாக செக் பண்ணி, ஒரு தெய்வத்தை, ஒரு கோயிலை தேர்வு செஞ்சு தொடர்ந்து அந்த வணங்குதல், அந்த பூஜையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். மன அமைதி முதல்ல வரும், பாசிட்டிவ் திங்கிங் வரும், அந்த கர்மாவை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி வரும், அதுக்கு ஒரு ஐடியாவும் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல விஷயமும் நடக்கும். இதுதான் ஒரு பர்டிகுலர் தசையில் நமக்கு நடக்கக்கூடிய கெடுபலை குறைக்கிறதுக்கு ஒரு வழி. இது ஒரு பரிகாரம், அந்த பிரார்த்தனைன்னு சொல்கிறோம், தந்த்ரா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது ரத்தினா அப்படின்னு சொல்லுவோம். ரத்தினம்னா ஜெம்ஸ்டோன். நம்ம வந்து ஒரு வேண்டுதல் செய்கிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸில் போய் இருக்கோம், தியானம் பண்ணுறோம், ஏதோ ஜபம் பண்ணுறோம், இல்லை வேண்டுதல் செய்கிறோம், இல்லை ஏதோ ஒரு முறையில் வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம உடலில், நம்ம கையில், நம்மளோட உடலில் நம்ம அந்த ரத்தினத்தை அணியும் பொழுது அதோட சக்தியை நம்ம எடுத்துப்போம். ஏன் கை விரல்களில் ரத்தினங்கள் அணிகிறாங்க அப்படின்னா, குறிப்பாக வந்து ஆண்களுக்கு இந்த கை விரல்களில் வந்து ரத்தினங்கள் வலது இடது அணியும் பொழுது அதிகமான அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் இருக்கும், கை பாதங்களில் இருக்கும். அதனால் அதை அணியும் பொழுது அந்த எனர்ஜி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பெண்டன்ட்டு, கழுத்தை ஒட்டி பெண்டன்ட்டு, ஆனால் அது வெளியில் தெரியணும். அப்போ அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ரத்தினா. மீதி பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மந்த்ரா இருக்குது, அது கரெக்டாக தெரிஞ்சு உச்சரித்து ஜபிக்கணும். அப்போது யந்திரம்னா யந்திரம் மாதிரி இருக்கும், ஒரு மிஷின் மாதிரி. அது நீங்கள் ஒன்று செய்கிறதுக்கு பதிலாக ஒரு முறை அதை செய்ய வச்சிட்டிங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகும். தட் இஸ் கால் யந்திரம். இப்போ நம்ம வந்து ஒரு வால் கிளாக் இருக்குது, ஒரு பேட்ரி போட்டு அதை கீ பண்ணுறோம், அது பாட்டில் ஓடிட்டுருக்கு. எப்போ பேட்ரி டவுன் ஆகுதோ மறுபடியும் பேட்ரி மாற்றுறோம், அதான் யந்திரம். இப்போ பிரமிடில் அந்த மாதிரி நிறைய யந்திரங்கள் வருது. அது நம்ம சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது, மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது, உங்களோட நம்பிக்கையை பொறுத்து. அதுக்கு அடுத்தது தான் நம்ம சொல்கிறோம் ஔஷதா அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் யக்னானா வந்து நம்ம வந்து வேள்வி மாதிரி ஒரு யாகம்னு சொல்லுவாங்க. அது யக்னான்றது யாகம்.
இப்போ வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணுவோம், லக்ஷ்மி ஹோமம் பண்ணுவோம், சரஸ்வதி ஹோமம் பண்ணுவோம். ஹோமங்கள் நெருப்பில் வந்து நம்ம வந்து நமக்கு அந்த விருப்பமான பொருட்களை போட்டு நமக்கு தேவையான தெய்வங்களை வந்து அது நம்ம வந்து என்ன சொல்றது வேண்டுதலுக்காக செய்யக்கூடிய பூஜை முறை. அதுதான் வந்து யக்னா. இப்படி நிறைய விதமான பரிகாரங்கள் இருக்கு. நமக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சு நமக்கு எது கம்ஃபர்டபுளாக செய்ய முடியுமோ அந்த ப்ராக்டிஸில் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் ரெமெடியே சொல்ல மாட்டீங்க, ரெமெடியே இல்லையான்னு கேட்டால் ஜென்ரலாக சொல்ல முடியாது. இப்படி என்னென்ன டைப் ஆஃப் ரெமெடிஸ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு எது பொருந்துதோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் இருக்குது. முறையாக செஞ்சீங்கன்னா பலன் வரும். வாழ்த்துக்கள்.